எழுந்துடுறா, நான் கீர்த்தி வந்திருக்கேன். அப்படின்னா இவ்வளவு நேரம் இவன் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உண்மைதான். அப்படி போட அருவாளா? அப்பா, நான் சொல்லல, கடைசியில பூனை வெளியில வந்துருச்சு பாத்தீங்களா? அப்ப அவனுக்கும் உனக்கும் கோவாவுல நடந்த கல்யாணம் உண்மைதான். பாரியாவும் பொண்ண போன மாசம் கோவா போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வயிற்றையும் ரொம்பிக்கிட்டு இங்க வந்து என் பையன் கூட உட்கார்ந்து தாலியும் கட்டிக்கிட்டாயா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? என்னடா நம்ம பொண்ணு நம்ம மானத்தை வாங்குற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறாளேன்னு பாக்குறீங்களா? உங்க கதை எல்லாம் ஜனங்களுக்கு தெரிஞ்சா போக போறது உங்க 2 பேரோட மானம் தானே. வாய மூடிக்கிட்டு சும்மா இரு. நீ வாயை திறந்து ஒண்ணும் ஆக போறதில்ல. நீங்க தான் கூலிக்கு மாரடிக்கிறவங்க. வீணா உயிரை விட்டுறாதீங்க. மரியாதையா போயிடுங்க. போ சொல்லுவாங்க. போடா, போமா, போங்க. என் பையனை ஒண்ணு பண்ணிடாதடா. மாமாவோட நாட்டை அவுத்து விடு. அவுத்து விடு. ஏய், என்ன யாரை எட்டி உதைக்கிற? ஏமா, என்னமா இதெல்லாம்? டிராமாப்பா. எதுக்குமா இப்படி ஒரு டிராமா? நீங்க 2 பேர் பண்ணதை விட இது ஒண்ணும் பெரிய டிராமா இல்லையேப்பா. உங்க அப்பாவுக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தெரியாம பேசக்கூடாது. மனசாட்சியை தொட்டு சொல்றேன், நான் அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு இவர்கிட்ட பழகல. மனசாட்சியை பத்தி நீ பேசுறியா? டீச்சர் வேலைக்கும் நர்ஸ் வேலைக்கும் உங்ககிட்ட சிபாரிசுக்கு வந்த பொண்ணுங்களை எல்லாம் வாழ்க்கையை அழிச்சியடா. மானக்கட்ட மிருகங்கள். ஒரே பொண்ணு அப்பனும் பொண்ணும் தொடர்றத கேட்டாலே கேவலமா இருக்கு. எனக்கு வர கோவத்துக்கு என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் பையனை ஒண்ணும் பண்ணிடாதப்பா. விட்டுருப்பா. உன் பையன் இப்படி பண்ணதுக்கே உன் மனசு கிடந்து துடிக்குதே. உன்னை தேடி வந்த ஒரு அப்பாவி பொண்ணு நாசம் பண்ணி தற்கொலை பண்ண வச்சிட்டீங்களே, அந்த சாபம் உங்களை சும்மா விடுமா? உன்னை தேடி வந்த பொண்ணா? ஆமா, என் பேர் கிருஷ்ணவேணி. நான் வாடகைக்கு தங்கி இருந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். நான் இருந்த வீட்டுல உனக்கு தேவையான கிழவி வந்தா. அங்க வந்து கீர்த்திய நீ அழிச்சது ஞாபகம் வருதா? என்ன பொண்ணு மயக்கத்துல இருக்கு? அது போதை ஊசி போட்டிருக்கா, அதான் இப்படி. ஆனா பொண்ணு ரொம்ப சூப்பர், கைப்படாத ரோஜா. என்ன நான் சொல்றது? சரி, நீங்க போங்க. போகும்போது கதவு மூடிட்டு போங்க. தலைவரே போங்க. உங்களுக்கும் இந்த பாவத்துல பங்கு இருக்கு மாமா. இந்த மாதிரி கெட்ட சகவாசத்தால நான் செஞ்ச ஒரே தப்பு அதுதான். அது கூட இவ்வளவு தூரம் போகும்னு எனக்கு தெரியாதுமா. அப்பா, நீங்க செஞ்ச அந்த ஒரே ஒரு தப்பு இவங்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சுப்பா. அந்த பொண்ணுகிட்ட இந்த பெரிய மனுஷன் அவரும் என்ன சொன்னாங்க தெரியுமாப்பா?
சீக்கிரமா உங்க அப்பனை ஒரு பையனை பார்க்க சொல்லு. வயித்துல குழந்தையோட நீ தாலி வாங்கிக்கோ. 8 மாசத்துல குழந்தை பிறந்தா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு கிண்டல் பண்ணிருக்காங்கப்பா. அந்த கிண்டல்ல அவமானம் தாங்காம அவ தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாப்பா. இந்த விஷயத்தை எனக்கு சொல்றதுக்காக ஒரு லெட்டர்ல எழுதி அமெரிக்கால இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டா. வயித்துல புள்ளையோட ஒரு பொண்டாட்டி வந்தா அந்த டென்ஷன் எப்படி இருக்கும்னு இவங்களுக்கு புரிய வைக்கிறோம்னு நான் யோசிச்சுட்டு இருந்தப்போதான் தோ இவ வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ணா. நானும் அத சமயனே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இந்த கல்யாணமும் ஜாம் ஜாம்னு நடந்தது. வேணியும் நானும் திட்டப்படி நடிச்சோம். இதோ இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இனிமே என்ன முடிவெடுத்தாலும் நீங்களே எடுங்க. அழுத்து அறுத்துருவேன். ஏய் மவனே, போய் துப்பாக்கி எடுத்துட்டு வா. உங்க 3 பேரையும் சுட்டு கொல்லணும். சரிப்பா, சொன்ன கேளு. வேண்டாம், வராதே, கொன்னுடுவா. யாரா நீ? மவனே, வேணி உனக்கு ஒண்ணும் ஆகல? நேத்ரன், 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 யாரா உன்னை எப்படி பண்ணது? நேத்ரன், நேத்ரன், யாரா அது? யார் உன்னை கொலை பண்ணது? யாரா? வேணி, வேணி, என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடினவங்களை பழி வாங்கறதுக்காக சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு கிடைச்சது. முடிச்சுட்டேன். நான் தான் கொலை பண்ணேன்னு யூகம் பண்ண முடியாது. ஒருவேளை யூகிச்சு தெரிஞ்சுக்கிட்டா நான் தண்டனைக்கு தயாரா தான் இருக்கேன்.